நான் பவானியாவும் விஜய் சேதுபதி சார் ஹீரோவும் காம்பினேஷன் இருந்துச்சுன்னா தியேட்டர் இன்னும் அலறும் சார். பயங்கரமாக இருக்குது சார். ஒன்றும் இல்லை, டக்குனு சிவாஜி கணேசன் சார் நெஞ்சு ஒன்றும் இல்லை சார். பன்னியன் படத்தில் நம்ம விக்ரம் சார் பண்ணியிருப்பார். அது எவ்வளோ கஷ்ட சீன், அது என்னோட ஓன் லாங்குவேஜில் திரையில் ஸ்க்ரீனில் பண்ணால் எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒன்றும் இல்லை. இப்போ அன்னியன் படத்தில் பண்ணது பண்ணுவோமா, அஞ்சு கலை பண்ணதே நான் தான். என்ன கொஞ்சம் வெளியில் போ, அம்பி வெளியே போடுறா. கண்டிப்பா சார். சார் இது கஷ்டமான சீன் சார். சார் ஏன் நடிப்பாக இருக்கான்னு சொல்றாங்கன்னா, ஆக்சுவலாக இது சங்கர் சாரோட டயலாக் டக்கு டக்குன்னு டிரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணுறது கஷ்டம் சார். இதில் ரொம்ப எனர்ஜி தேவை சார். உனக்கு தைரியம் இருந்தால் அந்த 5 கொலையும் இதில் ரொம்ப எனர்ஜி தேவை. பெரிய பெரிய நடிகர்களே எத்தனையோ டேக் எடுத்து கஷ்டப்படுத்து பண்ணுறத எத்தனை ஸ்க்ரீன் 1000 மைக்கை கொண்டு வந்தாலும் தைரியமாக நடிப்பேன் சார். ஸோ இந்த ஒரு திறமை கஷ்டமான சீன்ஸை பண்ண தான் நம்மளுக்கு இவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு பேர் கிடச்சிச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா நான் நடிக்கிறது சார் பொதுவாக சீனில் நிற்கிறது நடக்கிறது உட்காருறது அந்த மாதிரி சீன் இல்லாமல் கஷ்டமான சீனாக கொடுங்க. இப்போ ஒன்றும் இல்லை, டக்குனு சிவாஜி கணேசன் சார் நெஞ்சொலி ஸோ என்ன சார். ஸோ இந்த மாதிரி கஷ்டமான சீன்ஸாக பெர்ஃபார்ம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் சார். நடிப்பு அசுரத்தனமான நடிப்பை கூடிய விரைவில் தமிழ் திரையுலகங்கள் பார்க்கும் சார். நிறைய நடிகர்களே டாப் ஸ்டார்ஸே திவாகரோட கமெண்ட் சீன் நான் போன படத்தில் அவங்களே ஆசைப்படுறாங்க. சிலரை ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த காலம் மாதிரி எல்லாரும் மூக்கு மேலே விரலை வச்சு பார்க்குற லெவல் நம்மளோட நடிப்பு திறமையும் நடிப்பு புலமையும் கூடிய விரைவில் இந்த சில்வர் ஸ்க்ரீனில் வரும் சார். சார் ஆக்சுவலாக நிறைய என்னை இன்டர்வியூ பண்ணுற சேனல்ஸ்லாம் சிங்கிள் டேக்னு சொல்லி கடைசியில் படத்துலையுமே சிங்கிள் டேக் ஆயிடுச்சு சார். நான் நடித்த 5 படங்கள்லையுமே 3 hours ஆகும் 4 hours ஆகும் ஷூட்டிங் சொன்னாங்க. என்னோட சீனை டக்குன்னு நான் போய் நடிச்சு கொடுத்து நான் பேசாமல் டக்குன்னு வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து ஆச்சரியப்பத்தோட பாட்டாங்க சார். அவங்க மட்டும் இல்லை சார், ஹீரோயின்ஸ் நான் ஒரு லேட்டஸ்ட்டாக 5வது படம் நடித்தேன். ஹீரோயின்ஸ் போய் யாரும் செல்ஃபி எடுக்கல. நான் போனதும் அவங்களுக்கு அவ்வளோ முகமலர்ச்சி சார். பசங்களாம் அப்படி கவனிக்கிறாங்க சார். ஷூட்டிங் சாப்பாடு இருக்குல்ல, அண்ணே வாங்கண்ணே எல்லாரும் வந்தது உங்களுக்கு மேட்டர் இல்லைண்ணே, உங்களை பார்த்து தானே சந்தோஷம். ஷூட்டிங்கில் அப்படி கவனிக்கிறாங்க சார். ஃபஸ்ட்டு நம்ம ஆர்வகுமார் இந்த ஏஸ் பட டைரக்ஷன்லையுமே சார் டைரக்டர் அன்போட கையை கூப்பிட்டு போய் அவரோட கேரவேனில் உட்கார வச்சு அவர் என்ன சாப்பிடுவாரோ அதை என்ன சாப்பிட வச்சார் சார். நம்ம ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு சீன் தான் சூப்பராக இருக்குது சார். ரொம்ப நல்லா இருக்குது. குடும்பத்தோட குழந்தைங்களோட ஓகேங்களா, எல்லாரும் ஃபேமிலியை எந்த ஆபாசம் இல்லாமல் யார் மனசையும் புண்படுத்தாமல் ஏசுன்ற திரைப்படம் ரொம்ப சூப்பராக இருக்குது சார். என்ன சார் மியூசிக்கில் பின்னி இருந்துட்டாங்க சார். செம்மையான மியூசிக் இல்லையா. மியூசிக்கிலேருந்து படங்கள்லேருந்து மலேசியாவில் போய் நிறைய செலவு பண்ணி ஆக்சுவலாக படமாக பார்க்குறப்ப ரொம்ப சார் நான் மட்டும் இல்லை பார்த்த யாருமே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ரிவ்யூ தான் கொடுத்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சார். இப்படி ஒரு பெரிய படத்தில் விஜய் சேதுபதி செய்கிற படத்தில் நம்ம உள்ளே நடிச்சு ஸ்க்ரீனில் வெளியில் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சார். சார் எனக்கு ரொம்ப ஆசை சார். ஆக்சுவலாக நான் ஒரு ஸ்கீம் பண்ணியிருந்தேன் சார். லோகேஷ் கனகராஜ் சார் படம் இருக்கு இல்லையா, மாஸ்டர். லோகேஷ் கனகராஜ் சார் படம் மாஸ்டரில் பார்த்தீங்கன்னா அந்த விஜய் சேதுபதி சார் பவானி கேரக்டர் பண்ணியிருப்பார். நான் அது பண்ணதெல்லாம் நிறைய பேர் பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டாங்க. அதே மாதிரி நான் பவானியாவும் விஜய் சேதுபதி சார் ஹீரோவும் காம்பினேஷன் இருந்துச்சுன்னா தியேட்டர் இன்னும் அலறும் சார். பயங்கரமாக இருக்குது சார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.